யூடியூப் அஃபிலியேட் ப்ரோக்ராம் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெகுலராகவே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, டேஷ்போர்டில் நம்ம சேனலோட டேஷ்போர்டில் வந்து ஷாப்பிங் இது அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ப்ராடக்ட் ஆஃபரும் கிரியேட்டருக்கும் கமிஷன் ஆஃபரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து லிமிட்டட் பீரியட் தான் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மிந்த்ரா, ஃப்ளிப்கார்ட் மூலயமா ஒரு சில பிராண்டோடைய ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மிந்த்ராவில் வந்து 15% கமிஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதேமாரி ஃப்ளிப்கார்ட்டில் 12% கமிஷன்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கும் இது வந்திருக்கான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணுங்கள். சொல்லிவிட்டு அப்டேட் பண்ணுங்கள் வீடியோஸில். லேட்டஸ்ட் வீடியோஸ் வியூஸ் அதிகமாக போகிற வீடியோஸில் வந்து அப்டேட் பண்ணிடுங்க. மிந்த்ராவில் டிசம்பர் 16 வரைக்கும் தான் எண்டிங் டேட் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் டிசம்பர் 30 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இந்த யூடியூப் அஃபிலியேட் ப்ரோக்ராம் வந்து நம்ம 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கணும். நம்ம யூடியூப் சேனல் வந்து மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆகிருக்கணும். அது இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். வியூவர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராம் மூலிமா அவங்க பண்ணும்போது பை பண்ணுவாங்க. ஒரு சில வியூவர்ஸ் வந்து ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அதனால் வந்து அந்த கமிஷன்ஸ் அப்ரூவர் ஆகிறதும் ரிட்டர்ன் ஆகும்போது மைனஸ் ஆயிரும். அவங்க ரிட்டர்ன் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ கமிஷன் வந்ததோ அந்த கமிஷன் வந்து மைனஸ் ஆகிடும். அந்த மாதிரி உங்களுக்கு ஆயிருக்கான்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க, கமிஷன் வந்து ரெவென்யூ குறைஞ்சிது அப்படின்ட்டு.